வெப்சைட்டு சாரபுரத்தில் வெப்சைட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏற்கனவே அவங்க ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. பீகாரில் இன்னைக்கு 243க்கு 202 இடத்துல ஜெயிச்சிருக்கோம். 238 இடத்துல டெபாசிட் போயிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கூட தப்பிச்சம்பளத்தோடு ஜெயிச்சிருக்காரு. இன்னொருத்தர் புதுசாக இவங்க ரூலிங் பார்ட்டி வச்சுட்டு போனவர் அங்கே 2% ஓட்டு வாங்கியிருக்காரு. பிரசாந்த் கிஷோர் 2% ஓட்டு வாங்கி. இதே மாதிரி தான் நிலைமை தமிழ்நாட்டில் வரும். அவரே தட்டு மாதிரி நடக்காரு. அவரு ஆலோசனை வழங்கி என்னத்தை நடக்க போகுது நாட்டுக்கு. நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் பிரசாந்த் கிஷோர் சொன்னேன். இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில் எங்க மாவட்டத்தில் பலவேசமும் ஃபேமஸ் தான். இல்ல, மதிப்புக்குரிய அண்ணன் ரகுபதி அவர்களை பொறுத்த மட்டும் சொன்னதுக்கு என்னன்னா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கி பிஎல்ஓ எல்லாம் அதிகாரிகளை அரசாங்கம் மிரட்டுகிறாரு தான் சொன்னேன். மாண்புமிகு அமைச்சர் மாற்றி சொல்றாங்க. உங்க பக்கம் வந்துருவாரு அவரு அப்படின்னு சொல்லி பாஜக பக்கம் வந்துருவாரு அவரு. அது அவங்களுடைய விருப்பமா இருக்கும். RSS சித்தாந்தத்தோட தான் விஜய் செயல்படுறாரு. அந்த மனசு தான் போராட்டம். SIRங்கிறது இருந்தா கூட அதுக்கு எதிராக தமிழக அரசு தான் எதிர்த்து ஒரு கோஷம் கொடுக்காரு. SIR அந்த பக்கம் தான் இருக்காரு. பேசி செய்யறாங்கன்னு சபாநாயகர். சரி, அவருடைய விருப்பம் நிறைவேறட்டும். எப்படி? நான் இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூட்டணியை பற்றி ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். ஏன்னா நாள் இருக்கு, 1.5 மாசம் இருக்கு, பார்த்துக்கலாம். அதான் ஒன்று இல்லை, அதான் என்ன, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கூட்டணி மட்டும் ஆட்சி அமைக்குங்கிறது பல நேரங்களில் இல்லாமல் ஆயிடும். உதாரணம் நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன். 96ல் அம்மாவும் காங்கிரஸும் சேர்ந்து நினைச்சு எல்லாம் ஜெயிச்சிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு மாறி தான் நடந்துச்சு. அது மாதிரி கலைஞர் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை 2011 ஏற்பாடு பண்ணாங்க. அம்மா தான் ஜெயிச்சாங்க. அதனால கூட்டணி மட்டும் இல்லை, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். நான் மீண்டும் மீண்டும் சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அப்புறம் பாலியல் பலாத்காரங்கள், சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு எந்த கிராமத்தில் போனாலும் கஞ்சா கிடைக்கும். இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பட்டுங்கிற கிராமம் 41 பேர் சாக்கடை தண்ணி கலந்து குடிச்சனால ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. நம்ம சோழவரம் ஏரியா தண்ணி திறந்து விட்டு எங்கே திறந்து விடுறேன்னே தெரியாமல் எல்லா பயிரும் 50-100 ஏக்கர் பயிர் தண்ணியில் மூழ்கி இருக்கு. அதாவது அரசாங்கம் எதுவுமே கண்டுக்கிடல. அவ்வளோதான். மக்களுடைய நலன் இருக்க மாதிரி தெரியல. எம்ஜிஆர் நேற்று நாளையில் ஒரு பாட்டு படிப்பார். மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு படிப்பார். தன் மக்களுடைய மனதில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. அடுத்து துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு தான் நமது முதலமைச்சர் முயற்சி பண்ணிட்டு இருக்கார். நன்றி, வணக்கம்.